இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனுக்கு உடனே வரும். தமிழ் மக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு இறால் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை முதல்ல எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதோட ஹெட்டை எடுத்துட்டு அதோட ஸ்கின்னையும் நீங்கள் மேலே அது கவர் மாதிரி இருக்கும் அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு அதோட பாடியில் இந்த மாதிரி நான் வீடியோவில் எப்படி பண்ணுறேன் அதே மாதிரி ஒரு கீரல் போட்டுக்கோங்க. அப்போ அதில் ஒரு பிளாக் கலரில் ஒன்று இருக்கும், அதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இப்போ சுத்தமாக இந்த இதே மாதிரி எல்லா இறாலையும் நீங்கள் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் மீடியம் சைஸ் டைகர் ப்ரான்ஸுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நான் 1/2 கிலோ, அதாவது நம்ம 1/2 kg வாங்கும்போது அது ஒரு 300 அல்லது 280 கிராமோ அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா எல்லா ஸ்கின்னாகவே போயிடும். இப்போ இவ்வளவு நான் சுத்தம் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் ஒரு அரை லெமன்லேருந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க, எலுமிச்சை சாறு, அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், வத்தல் பொடி, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு இதை ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம். இப்போ நம்ம இதை குக்கிங் பண்ணலாம். நான் பேனில் ஒரு 4-5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன், கடலெண்ணெய், அப்புறம் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த கிரேவி ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவு நான் பண்ணுறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு நல்லா ப்ரௌனாக ஆக வர குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 5 பெரிய சைஸ் பூண்டு, ஒரு 1/2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயம், அதையும் நான் பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் டொமேட்டோ நல்ல பழுத்த பழமாக 3 பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃபயரில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆகிட்டு இந்த டைமில் நம்ம இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மசாலா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் சில்லி 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த சில்லி பொடி காரமும் இருக்கும் கலரும் இருக்கும். அப்புறம் உப்பு ப்ரான்ஸ்லேயும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், இதுலேயும் கொஞ்சம் நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் விடு வர நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பச்சை வாசனை வரும். இப்போ இது நல்லா குக் ஆகிட்டு நல்லா டொமேட்டோ எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற ப்ரான்ஸை ஆட் பண்ணிடலாம். இறாலை நீங்கள் பொடி இறால் கிடச்சாலும் அதையும் இதே மாதிரி பண்ணலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸ். இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இறால் குழம்பு. அப்புறம் நீங்கள் இது கூட டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரைஸ், அதாவது புலாவ் மாதிரி, கோகனட் ரைஸ் மாதிரி, அந்த மாதிரி ரைஸ் கூட சாப்பிட நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நார்மல் ஒயிட் ரைஸ் கூடயும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட, பூரி கூட, எல்லாத்து கூடயுமே செம்மையாக இருக்கும். அப்புறம் இப்போ இந்த இறாலை ஒரு 5 நிமிஷம், 5லேருந்து ஒரு 7 நிமிஷம், இது கொஞ்சம் பெரிய சைஸ் அதனால் ஒரு 7 நிமிஷம் நீங்கள் ஸ்லோ ஃபயரில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆகிட்டு உங்களுக்கு இப்போ இது இப்படியே வேணும் அப்படின்னா இதுதான் இறால் தொக்குன்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் நீங்கள் அந்த கிரேவியை வத்த வச்சிட்டிங்கன்னா இதுதான் இறால் தொக்கு. எனக்கு இன்னைக்கு நான் கோகனட் கொஞ்சம் கிரேவியாக வேணும், அதனால நான் ஒரு 1/2 முறி தேங்காவை துருவி அதுலேருந்து பால் எடுத்து ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் மீடியம் சைஸ் தேங்காவை எடுத்துக்கோங்க.
கொஞ்சம் கிரேவி டைப்பில் நான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவு. அப்புறம் வந்து கோகனட் மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு செகண்ட், அது ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. என்றைக்குமே நீங்கள் கோகனட் மில்கை வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டேன். இப்பொழுது சுவையான இறால் குழம்பு ரெடி ஆயிட்டு. இந்த ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து நான்வெஜ்லேயே கடல் உணவு வகைகள் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக வந்து இந்த ப்ரான்ஸ், அதாவது இறால் வந்து ரொம்ப நல்லது இது சாப்பிட்றது. இப்போ நம்ம நான்வெஜ்ல மட்டன், சிக்கன் அந்த மாதிரி சாப்பிட்றதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி கடல் உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் வந்து நான் நண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு மேலே கார்டு கொடுக்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்பொழுது சுவையான இறால் குழம்பு ரெடி ஆயிட்டு. இதே மாதிரி நீங்கள் தொக்கும் பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு கிரேவி டைப் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். வீடே மணக்கும். இந்த குழம்பு நீங்கள் பண்ணினீங்கன்னா எல்லாரும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் பொறுமையாக என்னோட ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.